வணக்கம் வித்யாமா, ஆரம்பிச்சிடலாங்களா? வணக்கம் ஐயா, ஆரம்பிக்கலாங்களா ஐயா? கௌரி அம்மா வருவாங்கன்னு சொல்லியிருந்தாரு ஐயா, இன்னும் காணும். வந்தாங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோம். வேற யாரும் வந்தாங்கன்னா இணைந்து கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 8வது அத்தியாயம் ஆதார ஆதேயம் பாடல் 1212 என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒழிக்கப்படுகிறது. மேலாம் அருந்தவம் மேன்மேலம் வந்தெய்த காலால் வருந்தி கழிவ கணத்திடை நாளா நளின நின்றேத்தி நட்டுச்சிதன் மேலாம் எழுத்தினள் ஆமத்தினாளே. கௌரி அம்மா, நீங்க உங்க பதிவு பண்ணிக்கிறீங்களா பாட்டு இன்றைய பாடல் குறித்து? அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1212வது திருமந்திரம். மேலாம் அருந்தவம் மேன்மேலும் வந்து எய்த காலால் வருந்தி கழிவர் கணத்திடை நாலாம் நளினம் நின்று ஏத்தி நட்டு உச்சிதன் மேலாம் எழுத்தின் ஆமத்தினாலே. கணத்திடை என்ற சொல்லின் பொருள் நொடி பொழுதில். நாலா நளினம் 4 இதழுடைய மூலாதாரம். மேலாம் எழுத்து ஓம் என்னும் பிரணவம். ஆமத்தினால் அன்னமய கோஷத்தில் விளங்குபவள். திருமந்திரத்தின் பொருள் மேலான அரிய தவ முயற்சிகளும் அதன் பயன்களும் மேலும் மேலும் பெருக நினைக்கும். அறியாமை வயப்பட்ட மக்கள் காடும் மலையும் கடலும் ஆறும் ஊரும் நகரமும் நாடும் என்று உடல் வருந்த காலால் நடந்து கருத்து அழிந்து வீணாக வாழ்வை கழிப்பர். இது பயனற்ற பாதை. மேலான தவ பயனை நொடியில் அடையும் வழி ஒன்று இருக்கிறது. அது என்ன எனில், மூலாதாரமாகிய 4 இதழ் உடைய தாமரை இதழில் பொருந்தியுள்ள அன்னை பராசக்தியை எண்ணி ஓம் என்னும் பிரணவத்தை ஓத உச்சி நடுவில் அவள் விளங்க பெறுவாள். இவளை காண்பதுவே தவம். இதைவிட வேறு தவ பயன் ஏது என்பது குறிப்பு. கழக வெளியீட்டில் உரையாசிரியர் நுட்பமாக விளக்கம் தந்துள்ளார். உயர்ந்த பெருந்தவம் வந்து கைகூட வேண்டி காடும் மலையும் நாடும் நகரமும் ஆறும் கடலும் குளமும் கூவலும் குகையும் திகையும் கால் நோவ நடந்து வீணாக கழிவர். அவ்வாறன்றி கண்ணிமை பொழுதினுள் அருந்தவம் கைகூடும். அந்த வழி வருமாறு இறைக்குடராகிய ஆமத்தின்கண் திருவருள் அம்மை தங்கியுள்ளாள். அவளை மூலமாகிய 4 இதழ் தாமரையின்கண் நாடி வழிபட்டு உச்சிக்கு மேல் உடன்கூடி உரைத்து நின்று ஓம் மொழியை உண்ணுதலே முறையாம் என்று விளக்கம் தந்துள்ளார். காலால் வருந்தி நடந்து அலைந்து நாலாம் நளினம் 4 இதழ் தாமரை. ஆமம் அப்படின்னா ஆமாசயம். திருவள்ளுவர் தவம் குறித்து ஒரு அதிகாரம் படைத்துள்ளார். 10 குறள்களையும் தவத்தோட சிறப்பை எடுத்து சொல்லியிருக்காரு.
அதுல முக்கியமான குறள், வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். வேண்டுவன வேண்டியபடி பெறலாம், ஆதலின் உரிய தவத்தை உடனே முயல்க என்கிறார். பராசக்தி தாயை, சிவபெருமானை நாம் உணர வேண்டும், பார்க்க வேண்டும். சிவசக்தி அருள் பெற வேண்டுமானால் நாம் அவர்களை நினைத்து நல்ல தவம் செய்ய வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. நன்றி வித்யாம்மா. கௌரிம்மா, நீங்க உங்க பதிவு பண்ணுங்க, நான் அதுக்கப்புறம் அதை படிச்சேன். நன்றிங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். நந்தியம் பெண்பான் திருவடி போற்றி, திருமூலர் திருவடி போற்றி. மேலாம் அருந்தவம் மேன்மேலும் வந்தெய்த காலால் வருந்தி கழிவர் கணத்திடை நாலாம் நளினம் நின்று ஏத்தி நட்டுச்சிதன் மேலாம் எழுத்தினல் ஆமத்தினாலே. Proper breath control gradually accomplishes true tapas. However, misdirected breath control may result in ruin. Shakti's lotus feet in the Mooladhara contains 4 petals. The syllable Om manifests when she is enthroned on the Brahmarantra. Okay. இதில் வந்து இந்த ப்ராப்பர் பிரெத் கண்ட்ரோல் தான் இந்த இதில் வந்து அந்த இதுதான் சொல்கிறாங்க. முறையான சீரான சுவாசம் இருந்ததுன்னா, சீரான சுவாசம் எப்போ இருக்கும்னா, சீரான மனநிலை இருக்கும்போது சீரான சுவாசமும் இருக்கும். அந்த நிலையில் இருக்கும்போது உங்களோட சுவாசம் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். பேலன்ஸ்டாக இருக்கும்போது உள் சுவாசம் நடைபெற்று உங்கள் இறைவி அருளால் குண்டலினி சக்தி அந்த நடு நாடி வழியே மேலேறி அந்த சகஸ்ர தலத்தை அடையும் போது அவள் ஓங்காரமாக விளங்குகிறாள் அப்படின்றது தான் இதில் பார்க்குறேன். இதில் வந்து அந்த சுவாச நிறைய விரயம் பண்ணுறாங்க. என்னென்னமோ செய்யணும்னு நினச்சி இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும்போது, நம்ம நார்மலான வாழ்க்கையில் எப்படின்னா அந்த கோவம், பொறாமை, கவலை, இந்த மாதிரி நெகட்டிவான எமோஷன்ஸ் இருக்கும்போதே நிறைய செலவாகும். நம்மளோட பிராணன் வந்து நிறைய செலவாகும். நம்ம அதெல்லாமே கொஞ்சம் நம்ம குண்டலினி யோக வழியாக போய் அந்த இது பண்ணலைனாலும் நம்ம நார்மலாக இந்த மனதை அமைதியான வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணாலே குண்டலினி ஆக்டிவேட் ஆகுன்றது தான் பார்க்குறேன். வேற ஒன்றும் இல்லை. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றிம்மா. நன்றி கௌரிம்மா. இப்போ இன்னைக்கு காலையில நாம இதை பத்தி, இந்த பாடல் பத்தி பேசணும். இந்த கிளப் ஹவுஸ் ஆப்ல இருக்கிற சில அப்டேட்னால ஏதோ ஒரு இதுல பதிவாகாம போயிடுச்சு. அதனால நம்ம மறுபடியும் இந்த இதுல இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு இந்த மறுபடியும் ஒளிபரப்பு பெறுவதற்காக நம்ம மறுபடியும் ஒளிப்பதிவு பண்றோம். திருமணம் அப்படி செய்யணும்னு நினைச்சிருக்காரு. நன்றி. இந்த பாடலுக்கு சரவணன் ஐயா தளத்துல கொடுத்திருக்கிற விளக்கம் பார்க்கலாம். பாடல் ஒரு தடவை படிச்சிடுறேன். மேலாம் அருந்தவம் மென்மேலும் வந்து எய்த காலால் வருந்தி கழிவர் கணத்திடை நாலாம் நளினம் இன்றேத்தி நட்டுச்சிதன் மேலாம் எழுதினன் ஆமத்தினாலே. விளக்கம். இறைவனோடு சேர்ந்து தலை உச்சியில் உள்ள சகஸ்ர தலத்தில் வீற்றிருக்கும் இறைவியோடு குண்டலினி சக்தியை கொண்டு சேர்க்கும் மேன்மையான அரிய தவங்களை மேலும் மேலும் விடாமல் மேற்கொண்டு அதனால் கிடைக்கும் பலனை பெறாமலும் தனது மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்தாமலும் உலகப்பற்றுக்களில் சிக்கி துன்பப்பட்டு தமது வாழ்நாளை வீணாக கழித்து ஒரு கண நேரத்தில் உயிரை விட்டு விடுவார்கள் பலர். அப்படி இல்லாமல் 4 இதழ்கள் கொண்ட மூலாதாரத்தில் அசைந்து ஆடுகின்ற குண்டலினி சக்தியை முறையாக செய்யும் தியானத்தின் மூலம் விடாமல் செய்து தமது உடலின் நடுவில் இருக்கும் சுழுமுனை நாடி வழியே மேலேற்றி சென்று அதன் உச்சியில் இருக்கும் சகசர தலத்தில் சேர்த்து விட்டால் அங்கு அனைத்திற்கும் மேலானதாகிய ஓம்கார எழுத்தின் உருவமாக வீற்றிருக்கின்ற இறைவியானவர் சாதகருக்கு அமிர்தத்தை கொடுத்து அதுவே உணவாக இருக்கும்படி செய்து அருள்வார் அப்படின்னு கொடுத்திருக்காரு. இன்னொரு பிரதியில அருணை வடிவேல் முதலியார் எழுதிய பிரதியில் இருக்கிற விளக்கமும் பார்ப்போம். உணவுப் பொருளாய் நின்று உடம்பையும் அது வழியாக உயிரையும் வளர்ப்போளாகிய சக்தி
நாளிதழ் தாமரை ஆகிய மூலாதாரத்தில் இருந்து மேலேற்றி பல ஆதாரங்களில் ஊன்றப்பட்டு முடிவில் தலைக்கு மேல் உள்ள துவாதசாந்தத்தில் முடிகின்ற பிரணவ வடிவாய் இருந்து அருள் புரிகின்றார். இதனை அறியாது பலர் மேலாகிய ஞானயோக முதிர்தல் பொருட்டு மலை, காடு, தீர்த்தக்கரை முதலிய இடங்களை அடைந்து துன்புற்று விரைய இறந்தொழுகின்றார்கள். இதன் குறிப்புரையாக 3ஆம் அடி முதலாக தொடங்கி உரைக்க. ஏத்தி என்பது பாடமாயின் ஓதி என உரைக்க. நட்டு நடப்பட்டு. ஆமம்னா உணவுப் பொருள். பிறர் கணத்தினை கழிவர் என்றதனால் யோகத்தினர் நீண்ட நாள் வாழ்தல் பெறப்படும். இதனால் சக்தியை பிரணவ யோகத்தினாலே தலைப்படல் வேண்டும் என்பது கூறப்பட்டது அப்படின்னு இதுல இந்த விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இதுல இப்ப கௌரி அம்மா பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி யோகத்தினால குண்டலி சக்தியை தூண்டப்படலாம், நாம செய்கின்ற மற்ற கர்மங்களால கூட தூண்டப்படும் சொல்லி ஒரு வார்த்தை அந்த சொன்னாங்க. நான் இதை பத்தி காலையில கூட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் நேரம் இல்லாதனால கேட்க முடியல. அப்படி ஒரு வாய்ப்பும் இருக்குமா அப்படிங்கிறது கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு விஷயங்க ஐயா, நீங்க இப்ப கேட்ட உடனே ஞாபகம் வருது. சயின்டிஃபிக்காவே ப்ரூவ் ஆயிருக்குதுங்க ஐயா. அந்த ஓம் மந்திர ஜெபிக்கிறது மூலமா நம்ம சுவாசம் சீராகும், நம்ம ரத்த ஓட்டம் கரெக்டா போயிட்டு இருக்கும், நம்ம இதய துடிப்பு வந்து சீராகும். சயின்டிஃபிக்காவே ப்ரூவ் ஆயிருக்காங்க அந்த ஓம் மந்திர ஜெபம் செய்யறதுனால. அதே மாதிரி இந்த குண்டலினியை ஆக்டிவேட் பண்றதுக்கு மந்திர முறையும் இதாகவும், அதே சமயம் தந்திர முறைகள், அப்புறம் யோக முறைகள், ஆசன முறைகள், முத்திரையை பயன்படுத்தியும் நம்ம அந்த குண்டலினி சக்தியை ஆக்டிவேட் பண்ண முடியும். நிறைய வழிகள் இருக்கு. இந்த 100 பாடலுமே, இந்த செக்ஷன்ல இருக்க 100 பாடல்களுமே அது அந்த குண்டலினி யோகத்துல சக்தி எவ்வாறெல்லாம் விளங்குறா, அப்புறம் அத எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு போன பாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த விஷத்தை முறிக்கிறாங்க, என் குணம் கிடைக்கும் நமக்கு. அது மாதிரி ஒவ்வொரு பாட்டுலையும் வந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், எப்படியெல்லாம் சக்தி விளங்குறா. அதனால கண்டிப்பா நீங்க யோகம் பண்ணி உங்க மனதை நிலைநிறுத்தி நீங்க இறைவனை அடையணும்ன்றத நமக்கு திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த 100 பாடலுமே அது மாதிரிதான் நான் பாக்குறேங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றிம்மா, நன்றி. ஆமா, கிருத்திகா அம்மா வாருங்கம்மா, மீண்டும் உங்கள் உரை வரணும்னு இருக்கு. நன்றி, தொடர்ந்து. நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய மந்திரம் வந்து நம்ம எல்லாருமே அதற்குண்டான விளக்கம் பார்த்தாச்சு. நம்ம தொடங்க வேண்டிய வார்த்தை அப்படின்னு நான் பாக்குறது மேலாம் எழுத்தின் 44 அப்படின்ற அதுதான் இந்த பாடலினுடைய நான் சொல்லுவேன் சைத்தன்யம். அந்த மாதிரி இது சைத்தன்யம். இந்த நாமம் ஆமத்தினாலேன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அத வந்து நம்ம அடுத்த மந்திரத்துல அந்த ஆமம் அன்னமய கோஷத்திற்கு தலைவியானவள் அப்படின்னு அடுத்த பாடல்ல பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல ரொம்ப அழகா நாமத்தினாலேன்னே இருக்கு. மேலாம் எழுத்தின் நாமத்தினாலே அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த நாமம் அப்படிங்கிறது வந்து அவளுடைய சொரூபத்தை நமக்கு சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையில வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. எப்படின்னா, முதல்ல எதுவுமே தெரியாதவங்க என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு கோயில் போவோம். அப்ப கோயில் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அது ஒரு அடையாளம் நமக்கு. அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த தெய்வத்தினுடைய சிலாரம், அது ஒரு அமைப்பு. அதற்கு பிறகு நம்ம அந்த சிலாரூபத்துல அர்ச்சாரூபத்துல நம்ம ஒன்றி செல்லும் பொழுது நம்ம வந்து அடுத்தாப்புல பார்க்கலாம். அடுத்த விஷயத்துக்கு போவோம். நாமம். அந்த நாமத்தை சொல்லும் போதே நமக்கு அப்படியே அவள் கண்முன் வருவாள் தேவி. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் என்னை உருக்கக்கூடிய நாமம் அப்படின்னா, நான் வந்து எவ்வளவோ சாஸ்திரத்துல இருந்தாலும், எவ்வளவு பக்தியில இருந்தாலும், யோகத்துல இருந்தாலும், இன்றைக்கும் வந்து யோகிராம் சுரத்குமார்ங்கிற நாமம் கேட்டா போதும் என்னுடைய கண்களில் இருந்து கரகரகரன்னு கண்ணீர். நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி உனக்கு எப்படி, அவரை நினைச்சாலே எனக்கு அப்படி இருக்கும். அது வந்து அந்த நாமத்தினுடைய மகிமை. அந்த நாமம் தரக்கூடிய
பேரானந்தம். அப்போ அந்த மாதிரி நாமம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு, மேலாம் எழுத்தின் நாமத்தினால். அப்ப அந்த நாமத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு எழுத்து, ஒரு அக்ஷரம் இருக்கு. அந்த அந்த அக்ஷரத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாலாம் நளின நின்றேத்தி நட்டு உச்சிதன் மேலே வச்சு நம்ம பார்க்கணும். நாலா நளின நின்றே, அதாவது 4 இதழ் தாமரை அப்படிங்கிற அந்த இடத்துல நம்ம அப்படியே வச்சுக்கலாம். மூலாதாரத்திலிருந்து நட்டு உச்சி மேலே இருந்து நம்ம ஏற்றணும். எதை அப்படின்னா மேலாம் எழுத்தி. அப்ப அந்த ஏற்றக்கூடிய அந்த அக்ஷரத்தை எழுத்தி. அப்போ இந்த இடத்துல இந்த இந்த அக்ஷரம் என்ன அப்படிங்கிறதுல நம்ம பிரணவம்னு அநேக ஒரு ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா கூட போகலாம். தேவியினுடைய அக்ஷரங்கள் இருக்கு, பீஜங்கள் இருக்கு. அந்த பீஜங்கள் நம்ம அந்த இடத்துக்கு இட்டு செல்லும். அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கறது பூராவுமே தேவியினுடைய வைபவம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த இடத்துல தேவியினுடைய பீஜம், அப்ப நிறைய பீஜங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா ஸ்ரீம் அப்படின்னு ஒரு பீஜம் இருக்கு, ஸ்ரீம்னு ஒரு பீஜம் இருக்கு. இதனுடைய அக்ஷரங்கள், அதான் எழுத்தின் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இந்த அக்ஷரங்களை ரூபமாக இருக்கக்கூடியவர், அக்ஷரத்துக்கு நாமம் கொடுப்பது. அப்ப அந்த நாமத்தை குறிக்கக்கூடிய அக்ஷரங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அத நாம் எப்படி செய்ய, இந்த மூலாதாரத்திலிருந்து பிரம்மரந்திரம் வரை நட்டு உச்சி மேலே நேர நட்டு உச்சி மேல வரைக்கும் எடுத்துட்டு போகும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, மேலாம் அருந்தவும் மென்மேலும் வந்த இப்பதான் முதல் வரிக்கு நம்ம வரலாம், ரொம்ப அழகா புரியும். மேலாம் அருந்தவும் மென்மேலும் வந்த காலால் வருந்தி கழிவர் கணக்கு. அப்ப இந்த இடத்துல காலால் வருந்தி கழிவர் கணக்குங்கிறது அநேக உரையாசிரியர்கள் இந்த உலகியல் இன்பத்தில் தன்னை தொலைத்தவர்கள் கன நேரத்தில் தன்னை தொலைத்து விடுகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அநேக உரையாசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல நான் வேற ஒரு பார்வையை முன்வைக்க விரும்புறேன். காலால் வருத்தி கழிவர் கணத்திடை அப்படின்னாக்க அந்த அந்த கணத்துல எதுல அந்த தோன்றக்கூடிய மறையக்கூடிய அந்த கால் அப்படிங்கிற அந்த மூச்சுல இருந்த இடைவெளி, அந்த கணத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தொலைந்து போவார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, தேவியினுடைய காலடியில் அந்த யோகத்தினுடைய அந்த சமாதி நிலைக்கு செல்ல முடியும். அது ரொம்ப அழகா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா மேலாம் அருந்தவம் மென்மேலும் வந்த அப்ப அவ்வளோ அருந்தவம் வந்துருச்சு அப்படின்னப்புறம் காலால் வருந்தி கழிவர் கணத்திடை. அப்ப அந்த அந்த கணத்துல நம்ம தொலைந்து போகலாம். எப்படி தொலைந்து போகலாம்? தேவியோடு ஒன்று விடலாம். அப்ப நான் வேறு, தேவி வேறு கிடையாது. அப்போ அந்த இடத்துல நம்ம பிரிவின்றி துவைதமின்றி அத்வைதமாக அவளோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு தருணம். நம்ம கணம் அப்படிங்கும் போது கணாம்பா அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு தேவிக்கு. கணாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நிமிஷாம்பா அப்படின்னு ஒரு தேவியினுடைய ஒரு கோவில் இருக்கு. அவளுடைய முக்கியமான கோவில் இங்க இருக்கு. முதல் கோவில் இல்லைன்னா அந்த அதி முக்கியமான கோவில் பெங்களூர் சைட்ல, மைசூர் பக்கத்துல நிமிஷாம்பா அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு, துங்கா நதி கரையில நினைக்கிறேன். அதனுடைய அதே நிமிஷாம்பா கோவில் இங்க பாரிஸ்ல, சென்னையில பாரிஸ் ஏரியால, பாரிமுனை ஏரியால அந்த நிமிஷாம்பா கோவில் இருக்கு. ரொம்ப அற்புதமான கோவில். அவளை நான் நிறைய ஒரு பதிவு கூட நான் பண்ணியிருந்தேன். அந்த அந்த நிமிஷாம்பா யாரு அப்படின்னா, அந்த கணத்திடை நிற்கக்கூடியவள், கணத்திடை நிற்கக்கூடிய தருணத்தை நமக்கு அழிக்கக்கூடியவளாக இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு நம்ம என்ன சொன்னாலும், அவளுடைய பீஜத்தை நாம் நாமமாக, அதில் நாமமாக நிற்கக்கூடிய அந்த பீஜத்தை, ஏன்னா ஸ்ரீம் அப்படிங்கிறது லக்ஷ்மி, தேவி அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். அப்போ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அடையாளப்படுத்தக்கூடிய அந்த பீஜத்தை நாலாம் நளின நின்றேத்தி நட்டுச்சு. அப்ப நேர வரைக்கும் போறான். ஏன்னா அந்த இடத்துல போக முடியும் நம்மளால. ஏன்னா அது முன்னாடி பாடல்ல சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? சால வந்த தவத்தின் தான் வரும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த இடத்துல எல்லா கிளன்சிங் எல்லாம் முடிஞ்சு மேல போயிடுச்சு. அப்ப போகும் பொழுதுதான் என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளால நட்டுச்சு மேல வரைக்கும் ரொம்ப அழகா போக முடியும். இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிளாக்கேஜ் இருந்ததுன்னா அங்கங்க அப்படியே அலைப்பாயும்.
அந்த அலைப்பாயக்கூடிய அந்த தருணம் இல்லாம நேர மேல போச்சுன்னா என்ன நடக்கும்? மேலாவதுந்தவம் மென்மேலும் வந்தைத காலால் வருத்தி கழிவர் கணத்திலே. அப்ப வருந்தி அப்படின்னா இது ஏதோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி நம்ம நினைச்சுக்க கூடாது. இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மூச்சினுடைய தன்மை வந்து எவ்வளவோ போகும். ரொம்ப இருக்கா இல்லையான்னு தெரியற மாதிரி இருக்கக்கூடியது. வருந்தி அப்படின்னு ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியதை கூட நம்ம அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு ஒரு அந்த அந்த மூச்சினுடைய தன்மை இழை மெதுவாக மாறும். நம்ம இப்பெல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா மூச்சு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கும். ஓடும்போது இன்னும் வேகமா இருக்கும். நடக்கும்போது நம்ம எப்படி நடக்கிறோம் அந்த லயத்தை பொறுத்து இருக்கு. அப்ப அந்த மாதிரி இல்லாம இது வந்து மூச்சு இருக்கா இல்லையானே தெரியாத ஒரு ஒரு தியான நிலையில நம்மளால இருக்க முடியும். அத்தகைய ஒரு தருணத்தை அவள் நமக்கு தருவாள். அதுதான் அந்த கணம் அப்படிங்கிறது. இதுதான் என்னோட ஒரு புரிதல். இது ரொம்ப இந்த இடத்துக்கு பொருந்தி போறதா நான் நம்புறேன். எனக்கு அதனால அதை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். நன்றி. நன்றிம்மா. நன்றி கிருத்திகா அம்மா. வேறு நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நம்ம எல்லாருக்கும் ஒரு கிடைக்க வாய்ப்பு கிடைத்தது. காலையில வித்யாமா வரல, மறுபடியும் பாவமா வந்து வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்புக்கு நன்றி. இந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஐ திங்க் இங்க ஒரு மெசேஜ் இருக்கு வித்யாமா உங்களுக்கு. உங்களோட பதிவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் திருமூலர் வந்து நீங்க பதிவு பண்ணியே ஆகணும்னு கூப்பிடுறாரு. இது உங்களுக்கான ஒரு ஒரு மெசேஜ் இன்னைக்கு நிகழ்ச்சி. நன்றி நன்றி அம்மா. இன்னைக்கு திருமந்திரம் வாசிக்கலையேன்னு வருத்தப்பட்டேம்மா. சரித்திரம் படிப்பதளத்துல பேசுறதுக்கு ஒத்துக்கிட்டாலும் பழக்கமா நான் வந்து தயார் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்தது இன்னைக்கு நம்ம வாசிக்க முடியலைல அப்படின்னு. திருமூலரோட அருளால இன்னைக்கு நம்ம மாலையில சந்திச்சிருக்கோம் அம்மா. நன்றிங்கம்மா. இதே போல இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நிகழ்வு ஏதோ ஒரு காரணத்தினால அது ரீப்ளே கிடைக்கல. இதே மாதிரி கிருத்திகாமா வந்து காலையில வர முடியல, அடுத்த அந்த ஈவினிங் பேசுனதுல வந்து பேசினாங்க. அம்மாக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி நன்றிங்கம்மா. நன்றி. எல்லாருமே அவரோட கட்டளையின் பேரில் இயங்கக்கூடிய நூல் பொம்மைகள் தாங்க. மேல இருந்து அவர் தான் ஆட்டி வைக்கிறார். நன்றி நன்றி. அப்புறம் எனக்கு சின்ன சஜஷன் லைன்யா, எந்த வாரம் நம்ம வந்து ஸ்பெஷல் அந்த கெஸ்ட் ஸ்பீக்கிங் வைக்கிறோம்ல, அந்த வாரம் முழுக்க முடிக்கும் போது யாரு பேசுறாங்க, என்ன தலைப்பு பேசுறாங்க, என்னைக்கு பேசுறாங்கிறத சொல்லி முடிச்சா அன்னைக்கு நம்ம வர்றவங்களுக்கு கொஞ்சம் அன்னைக்கு பிளான் பண்ணிக்க ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல நல்ல யோசனை. ஆமா, உண்மைதான். நம்ம அந்த வாரம் முழுக்க நானே இந்த இன்னைக்கு முடிக்கும் போது இவங்க இந்த தலைப்புல பேச போறாங்க அப்படிங்கறத சொல்லி முடிக்க சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா. அப்படின்னாக்க கேக்குறவங்க கூட அன்னைக்கு வரணும்னு கொஞ்சம் டக்கி வச்சுக்கலாம். இல்ல சண்டே தானே நம்ம போகாட்டா வேணாம் அப்படின்னு நினைச்சவங்க கூட வரலாம். நல்ல அது ஒரு சொல்லி முடிச்சு நாம நிறைவு செய்வோம். ஆமா. இந்த ஞாயிறு வந்து நான் பேசுறேங்க. திருமந்திரம் எண்ணாயிரம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு சில எண்ணாயிரம் திருமந்திரம் எண்ணாயிரம். சரி சரி. ஆமா. அப்படின்னு அந்த தலைப்புல ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கூட அந்த கோர்வையா என்ன ஏதுன்னு கேட்டுட்டீங்கன்னா அந்த முடிக்கும் போது சொல்றதுக்கு வசதியா. நிச்சயமா நிச்சயம். நாளைக்கு சொல்லிடுவோம். இனி வரும் இதுல வந்து அந்த வாரம் முழுக்க நம்ம சொல்லுவாங்க. ஆமா. நன்றி 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 நன்றி. நிறைவு செய்திருவோம். திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவின் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யாம் பெற்ற இன்பம் பெருகையை பையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து சான்றோர்களுக்கும் பயன்பெறர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாச சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.